இது வந்து நம்ம வந்து முதலீடு அதிகமா போடல எதையும், இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இதுக்காக புல்லு வந்து தோட்டத்துல இருந்து புடுங்குறீங்க, இதுக்காக தனியா செலவு பண்றதுங்கிறது நீங்க நேர செலவு பண்ணிட்டு நீங்க போய் இப்படிட்டு வந்து போடுறீங்க. இதுக்காக நீங்க இதுக்கான அடர் தீவனமே கொடுக்கும்போது அதோட சத்துக்கள் அதிகமா கிடைக்குமா? இது எப்படிங்க? எல்லாமே குடுக்கலாம், அடர் தீவனமும் குடுக்கலாம். இருந்தாலும் பில்லு கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு அடர் தீவனம் கொடுத்தா வந்து ஆட்டுக்கு வந்து சளி இது மாதிரி எதுவும் தொந்தரவு வராதுங்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சளி அதிகமா பிடிக்கும். மழை காலத்துல எல்லாம் பச்சை பில்லு கொடுத்தோமா சளி வருது. இப்போ முதல்ல வந்துட்டு ஆடு முதல்ல சாப்பிட்டதே புல்லு வளர்ந்தது, புல்லு மட்டும் தான் சாப்பிட்டு தான் வளர்ந்துச்சு. இப்பதான் வந்துட்டு நாகரிகம் வளருங்கும் போது ஆட்டுக்குன்னு சொல்லி ஆட்டு தீவனம், ஆட்டு மசால் தலை, மல்பரி தலை அப்படின்னு சொல்லி நிறைய வகையை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கும் போது இப்ப இதெல்லாம் பெட்டருங்களா இல்ல புல்லே வந்து அதுக்கான சத்து கிடைக்குமா? புல்லுலே இருக்கு, புல்லுலே இருக்கு. ஆனா வந்து ஒரு நாம போய் புல்ல மட்டுமே புடிங்கிட்டு வந்து ஆட்டுக்கு கொடுக்க முடியாது. அதனால நம்ம மல்பரி தலை, ஆட்டு மசால் தலை நம்ம அட்வான்ஸா முன்னாடி வந்துட்டோம். ஆமா, அதுல வந்து கொழுப்பு சத்துக்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அது அதிகமா போட்டு வளர்த்துற ஆட்டுக்கும் நீங்க மாதிரி நேச்சுரலா புல்லு அடர் தீவனம் இது மாதிரி கொடுக்குற ஆட்டுக்கும் கறியில வித்தியாசம் வருங்களா? டேஸ்ட் வைஸ் நல்லா வருமா? இப்ப உங்ககிட்ட வாங்கிட்டு போற வியாபாரிகள் சைடுல உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? இப்ப கறி நல்லா இருக்கு, ஏன்னா கறி சாப்பிட்டா இருக்கு, இறுவி போன மாதிரி கறி இல்லை, அது மாதிரி எல்லாம் வியாபாரி சைடுல இருந்து கறிக்கடையில இருந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க? அந்த மாதிரி எதுவும் சொல்லல, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம அதிகமா வந்து அடர் தீவனம் அதிகமா கொடுக்கறது இல்ல. இது வந்து அந்த மேய்ச்சல் ஆடு மேயிற மாதிரி அந்த தீவனத்தையே தானே ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உலர் தீவனங்கும் போது மக்காச்சோளம் இந்த மாதிரிதான் அது. அப்புறம் கடலக்கொடி மேக்சிமம் அது திங்கிறத மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த பெரிய ஆடு மேயறது தான் இதுக்கும் வந்து கொடுக்குறோம். தனியா வந்து சோளம் இது மட்டும்தான் அதிகமா வைக்கிறோம்னு வச்சு.